ஏதாவது உணர்ந்தோன்னா ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். ஆனால் ஒரு தேவையை எவ்வளோ பெருசுன்னு நம்ம ஆசைப்படும் போது என்ன பண்ணுவோம்? அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம், விடாப்பிடியாக பிடிச்சிக்குவோம். பவுல் இந்த தேவையை எப்படி பார்த்துருக்கிறாருங்க. விடாப்பிடியா ஜெபம் பண்ணுறது மாத்திரம் எழுதியும் வச்சிருக்கிறார். ஏங்க எழுதியும் வைக்கணும்? இதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறேன்னு. எவ்வளோ ஆர்வங்க பவுலுக்கு. இதை விட பெரிய தேவைகள் இல்லையா? பவுல் பரிசுத்தமாக்குதலுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? நாங்கள் பரிசுத்தமாகணும்னு. அதை விட பெருசா? ஆமாப்பா, எல்லாத்த விட பெருசு இது. பவுலுக்கு எல்லாத்த விட பெருசு. எல்லா தேவைகளையும் இந்த தேவைகளுக்குள்ள உள்ள அடக்கலாம். நீ இருக்கிற எல்லா தேவைகள், எல்லா போராட்டங்கள் இது இல்லாததுனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாபெரும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற மாபெரும் தேவை இதுதான். நீ நாடணும், ஆர்வமா ஒரு காரியத்தை நாடணும்னா இதைத்தான் நாடணும். பவுல் இதைத்தான் விடாப்பிடியா ஜெபம் பண்றார். நீங்களும் நானும் அப்படி இதை பார்க்க கத்து